அண்மையில சொல்லியிருந்தார். இந்த செம்மணி புதைகுழி ஒரு காதால் சொல்லப்பட்ட செய்தி, ஒரு ஹியர்ஸே. ஆனால் இது உண்மையான விடயம் அல்ல, கொலை செய்யப்பட்ட விடயம் அல்ல. இன்று வரைக்கும் 150 எலும்புக்கூடுகள் வந்திருக்கிறது. எங்களுடைய உடலங்கள், எங்களுடைய ரத்தங்கள் அங்கே புதைக்கப்பட்டு இப்போது மீண்டும் தோண்டி எடுக்கப்படுகிறது. எங்களுடைய வலிகள் அதோடு சேர்ந்து எடுக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கேட்டுக்கொண்டு, இரண்டாவது நேற்றைய தினம் என்னை அவர்கள் அந்த பிடிஏ தொடர்பான, அதாவது அந்த என்னுடைய முகப்புத்தகத்திலே ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதற்காக என்னுடைய சிஐடியிலே அழைத்து கலைத்திருந்தார்கள். உண்மை என்னவென்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அப்படி அழைப்பதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆனந்த சுதாகர் போன்ற எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தால் இத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்படியான சகோதரர்களையும் அதே பிடிஐயிலே 20-25 வருடம் வைத்திருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு போராட்ட குழு. ஆகவே உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அது சம்பந்தமாகவும் ஒரு நடவடிக்கை எடுக்குமாறும். அதே நேரம் எங்களுடைய ஹரணி அமரசூரி அவர்கள் அண்மைய தினங்களில் யாழ்ப்பாணத்தில் இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் சம்பந்தமாக வைத்த மீட்டிங்ல எங்களுடைய ஆசிரியர்களும் அதிபர்களும் பின்னாடி இருந்து நித்திரை கொண்டது ஒரு பாரதூரமான விடயமாக கதைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை என்னென்றால், இந்த ஒரு கருணை ஐயா, தாங்களும் ஒரு வைத்தியர், நீங்களும் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்திருப்பீர்கள். நாங்கள் ஒரு பெரிய ரிஃபார்ம் ஒன்றை செய்வதற்கு முன்னர் நாங்கள் ஒரு பைலட் ஒன்றை செய்யணும். ஒரு இடத்திலே ஒரு பைலட்டை செய்து பைலட் ஸ்டடி ஒன்றிலே அதில் வர ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை வைத்து தான் நாங்கள் இப்படியான வேலை ஒன்றை செய்யணும். ஆனால் எடுத்த விதத்திலே நீங்கள் இப்படி எஜுகேஷனை அவ்வாறு தலைகளாக மாற்றுவதை விட்டு நான் உண்மையாகவே சற்று கவலைப்படுகிறேன். அது தவிர நல்லூரிலே எடுக்கப்படுகின்ற மணல் தொடர்பாகவும் இன்றைய தினம் நான் கதைப்பதற்காக வைத்திருந்தபடியாம் வேறொன்று. ஆனால் என்ன கவலை என்றால், அது கதைக்க வேண்டாம் என்று என்னை கேட்டிருந்தபடியால் அந்த நல்லூர் மண்ணோடு நிப்பாட்டுகிறேன். அந்த நல்லூர் மண்ணுக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நல்லூர் மண் மறுபடியும் எடுத்த இடத்திலே போடப்பட வேண்டும், அல்லது அது என்ன நடக்கின்ற என்கின்ற ஒரு கணக்கு டிசிசி மீட்டிங்கிலே காட்டப்பட வேண்டும். எங்களுடைய පත්කිරීම් සම්බන්ධයෙන් ඔවුන් වෙනුවෙන් සකස් කරන ලද නියෝග භාවිතා කරන්නට හැකියාව තියෙනවා කියන කාරණේ විශ්වාස කරමින් මම නිහඬව ස්තුතියි. Honorable Ramanatha Archunan, you have 7 minutes. Thank you, Deputy Speaker. முதல்ல தமிழ்ல ஆரம்பிக்கிறேன். என்னென்றால், எங்களுடைய செம்மணி மினிவலை அல்லது எங்களுடைய செம்மணி புதைகுழி தொடர்பாக கர்ஷன நாணயக்கார அவர்கள் அண்மையில சொல்லியிருந்தார். இந்த செம்மணி புதைகுழி ஒரு காதால் சொல்லப்பட்ட செய்தி, ஒரு ஹியர்ஸே. ஆனால் இது உண்மையான விடயம் அல்ல, கொலை செய்யப்பட்ட விடயம் அல்ல. இன்று வரைக்கும் 150 எலும்புக்கூடுகள் வந்திருக்கிறது. எங்களுடைய உடலங்கள், எங்களுடைய ரத்தங்கள் அங்கே புதைக்கப்பட்டு இப்போது மீண்டும் தோண்டி எடுக்கப்படுகிறது. எங்களுடைய வலிகள் அதோடு சேர்ந்து எடுக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கேட்டுக்கொண்டு, இரண்டாவது நேற்றைய தினம் என்னை அவர்கள் அந்த பிடிஏ தொடர்பான, அதாவது அந்த என்னுடைய முகப்புத்தகத்திலே ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதற்காக என்னுடைய சிஐடியிலே அழைத்து கலைத்திருந்தார்கள். உண்மை என்னவென்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அப்படி அழைப்பதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆனந்த சுதாகர் போன்ற எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தால் இத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்படியான சகோதரர்களையும் அதே பிடிஐயிலே 20-25 வருடம் வைத்திருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு போராட்ட குழு. ஆகவே உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அது சம்பந்தமாகவும் ஒரு நடவடிக்கை எடுக்குமாறும். அதே நேரம் எங்களுடைய ஹரணி அமரசூரி அவர்கள் அண்மைய தினங்களில் யாழ்ப்பாணத்தில் இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் சம்பந்தமாக வைத்த மீட்டிங்ல எங்களுடைய ஆசிரியர்களும் அதிபர்களும் பின்னாடி இருந்து நித்திரை கொண்டது ஒரு பாரதூரமான விடயமாக கதைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை என்னென்றால், இந்த ஒரு கருணை ஐயா, தாங்களும் ஒரு வைத்தியர், நீங்களும் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்திருப்பீர்கள். நாங்கள் ஒரு பெரிய ரிஃபார்ம் ஒன்றை செய்வதற்கு முன்னர் நாங்கள் ஒரு பைலட் ஒன்றை செய்யணும். ஒரு இடத்திலே ஒரு பைலட்டை செய்து பைலட் ஸ்டடி ஒன்றிலே அதில் வர ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை வைத்து தான் நாங்கள் இப்படியான வேலை ஒன்றை செய்யணும். ஆனால் எடுத்த விதத்திலே நீங்கள் இப்படி எஜுகேஷனை அவ்வாறு தலைகளாக மாற்றுவதை விட்டு நான் உண்மையாகவே சற்று கவலைப்படுகிறேன். அது தவிர நல்லூரிலே எடுக்கப்படுகின்ற மணல் தொடர்பாகவும்
இன்றைய தினம் நான் கதைப்பதற்காக வைத்திருந்த விடயம் வேறொன்று. ஆனால் என்ன கவலை என்றால் அது கதைக்க வேண்டாம் என்று என்னை கேட்டிருந்தபடியால் அந்த நல்லூர் மண்ணோடு நிப்பாட்டுகிறேன். அந்த நல்லூர் மண்ணுக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நல்லூர் மண் மறுபடியும் எடுத்த இடத்திலே போடப்பட வேண்டும், அல்லது அது என்ன நடக்கின்ற என்கின்ற ஒரு கணக்கு டிசிசி மீட்டிங்கிலே காட்டப்பட வேண்டும். තවත් ටිකක් කියන්න යන්නේ මේ සිංහලෙන් ඔබතුමාලා සිංහලෙන් කතා කරොත් වැඩිම සතුටු වෙනවා. මට සමහරවිට වචන ටිකක් වැරදෙනවා. ඒ නිසා මේ සමා වෙන්න මගේ වචන ටිකක් මොකක් හරි වැරදුනොත් அப்போது சொல்லுகிறேன், நான் மீதியான விடயங்களை சிங்களத்தில் கதைக்க ஆரம்பிக்கிறேன் என்று. ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால், சில விடயங்களை நாங்கள் சிங்களத்திலே கதைப்பதால் எங்களுடைய வழிகளை சிங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. செம்மணி புதைக்குழியாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும், அதை சிங்களத்திலே கதைக்கின்ற போது சிங்கள மக்கள் எங்களுடைய உண்மையான நியாயங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தால் எங்களுக்கு எதிராக அநீதிகளை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஒரு ராஜதந்திரியாகவும் நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால், சிங்கள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு முட்டுக்கட்டை ஒன்றை கொடுப்பதாக இருந்தால், சிங்கள மக்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்கின்ற பொய்யை உண்மையை, அதாவது நடக்கின்ற உண்மைகளை சொல்லியாக வேண்டும் சிங்கள மக்களுக்கு. அதனால்தான் நான் சிங்களத்தில் கதைக்கிறேன். அதில் சொல்லியிருக்கிறேன், நான் இன்று சிங்களத்தில் கதைக்கிறேன். என்னுடைய வசனங்கள் ஏதாவது பிழை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும் என்று சொல்லியிருக்கிறேன். මේ මෙච්චර කාලේ මගේ නම කියලා කොටි කියලා හිටියා. ඕගොල්ලෝ 159ම මට කිව්වා ඔන්න කොටියා උතුරින් ඉඳන් ආවා කියලා. හැබැයි දැන් ඕගොල්ලෝ මාති වල තියෙන අර කමෙන්ට්ස් වලට පොඩ්ඩක් කියවලා බලන්න. ඕගොල්ලෝ මාව ඊයේ அப்போது நான் சொல்கிறேன், இவ்வளவு காலமும் என்னை புலி இயக்கம் விடுதலை புலி என்று சொல்லி என்னை நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே பேசிக்கொண்டு இருந்தீர்கள். என்னுடைய பெயரை நீங்கள் கெடுப்பதற்காக என்னை ஒரு தீவிரவாதி என்று சொல்லி கத்திக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் நேரம் போகின்ற போது, அதாவது என்னென்றால் காலங்கள் செல்கின்ற போது, இப்போது மாத்திய என்றது மீடியாக்களில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக சற்று பாருங்கள். மீடியாவிலே நான் என்ன கதைத்திருக்கிறேன், என்னுடைய இன்டர்வியூஸுக்கு சிங்கள மக்கள் என்ன ரிப்ளை தந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக சற்று நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யார் பிழை விடுகிறது என்பது தொடர்பாக. நான் ஒரு தீவிரவாதியா அல்லது நான் நல்ல விடயங்களை சொல்ல நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அரசாங்க தீவிரவாதத்தை நீங்கள் செய்கிறீர்களா என்பதை அந்த கொமெண்ட்ஸ் உங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறேன். ඒඩියකට කැදව්වා කොමන්ට්ස් එකක් කියවන්න. එතකොට ඔයගොල්ලෝට තේරෙයි කවුද කොටියා, කවුද රස්සවාදියා, කවුද මිනිසු වෙනුවට පිනීටින්නේ කියලා ඔයගොල්ලෝ දැනගන්න පුළුවන්. හැබැයි මට දුකයි, මම මේ අනුර කුමාර ජනාධිපතිතුමා මේ ආණ්ඩුවට එයා ඡන්දෙ ඉල්ලන කාලේ මම විතරයි උතුරේ ප්‍රසිද්ධ සාධාරණ කතා කරනකොට මේ මිනිසු දැනගන්න පුත්කලියා විදිහට මම විතරයි කිව්වේ අනුර කුමාර සනායකට අපි අනිවාර්ය සපෝට් එකක් දෙන්න ඕනේ කියලා කියපු පුත්කලියා මම. හැබැයි මාව දැන් විපක්ෂයට ගෙන්නලා අන්තිමට මගේ කටත් බකලා නඩුව 25ක් දාලා මම පාර්ලිමේන්තු MP කෙනෙක් විදියට හොස්පිටල් එකට ගිහලා මිනිසුන්ට වෙච්ච අසාධාරණ ටිකක් අහන්න යනකොට මේ රාජකාරිය බාධා කිරීම කියලා නඩුවක් දැම්මා. ඊට පස්සේ ඒක පොලිසිය කම්ප්ලේන්ට් කරන්න ගියා. පොලිසිය ආයේ නඩුවක් දැම්මා රාජකාරිය බාධා කිරීම කියලා. ආපහු ආවිලා ඒක මේ පාර්ලිමේන්තුව කතා කරා. ඒ පාර්ලිමේන්තුවත් ඒකට වැව්වා. එතකොට அப்போது நான் சொல்லுகிறேன், எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சாதாரணமாக பொதுமக்களிடையே பிரசித்தமான ஒரு நபராக நான் இருந்த காலப்பகுதிகளிலே கடைசியாக நான் தீர்மானித்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இந்த முறை ஜனாதிபதியாக வந்தால் இந்த நாட்டிலே நல்ல விடயங்கள் நடக்கும் என்ற அடிப்படையிலே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவருக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்திருந்தேன். ஆனால் அதன் பின்னர் நான் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்த போது நீங்கள் இன்னும் 77 நாட்கள் கதைக்க விடவில்லை. வடக்கில் இருக்கின்ற வைத்தியசாலை ஒன்றிலே, என்னுடைய தமிழாக்கம் மட்டும்தான், வடக்கில் இருக்கின்ற வைத்தியசாலை ஒன்றிலே 170 வேலையாளர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பது தொடர்பாக கதைத்து பார்க்க சென்றிருந்த போது அங்கே அரசாங்க வேலைகளை தடை செய்கிறார் என்ற அடிப்படையிலே வழக்கு போடப்பட்டிருந்தது.
அதன் பின்னர் அந்த விடயங்கள் தொடர்பாக போலீஸில் போய் நான் முறைப்பாடு செய்வோம் என்று இளைவாலை போலீஸெல்லாம் போய் ஒவ்வொரு பொதுமக்களுடைய விடயங்கள் கதைக்கின்ற போது போலீஸார் வழக்கு பதிந்திருந்தார்கள் ராஜகாரிய பாதகிரிம் என்று. அதன் பிறகு போலீஸார் அந்த விடயத்தை வந்து நான் பாராளுமன்ற கதைப்பம் ஒன்று வலிக்கிட்ட போது முதல் 78 நாட்களும் என்னுடைய மைக்கை நீங்கள் நிப்பாட்டி இருந்தீர்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல் நேரங்களில் கூட என்னுடைய மைக்கை நிப்பாட்டி இருந்தீர்கள் என்று சொல்லுகிறேன். මිනිස්සු මේවා චුට්ට බලාගෙන ඉන්නවා. ඒක පොඩ්ඩක් හිතාගන්න. ලොකුම දෙයක් තමයි අපේ එඩියුකේෂන් රිෆෝම්ස්. අනිත් එක අපේ දැන් හිස්ටරි ගැන බලන්න ඕනේ. දැන් අපේ එඩියුකේෂන් සිස්ටම් එක සම්පූර්ණව වෙනස් කරන්න ඕනේ. මම නම් අද මම ඇබ්ස්ට්‍රේන් කියලා දැම්ම. ඔයගොල්ලෝ දැකලා ඇති මම මගේ වෝට් එක දැම්ම ඇබ්ස්ට්‍රේන් කියලා. හේතුව දැන් ආණ්ඩුවේ அப்போது நான் சொல்லுகிறேன், அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் இந்த நாட்டிலே நடக்கவிருக்கின்ற கல்வி சீர்திருத்தங்கள், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் தொடர்பாக நாங்கள் கதைக்க வேண்டும். வடக்கிலே உங்களுடைய கருணி அமரசூரி அவர்கள் போயிருந்தபோது நித்திரை கொண்டிருந்தார்கள் ஆசிரியர்கள். ஏனென்றால் உங்களுடைய இந்த செயற்பாடு வந்து அரசியல் ரீதியானதாகத்தான் எங்களுடைய தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள். அதே நேரம் இன்றைய தினம் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை வெளியேற்றுவதற்கான வாக்கெடுப்பின் போது நான் நடுநிலையானதாக அப்ஸ்டெயின் என்ற அடிப்படையில் நடுநிலையானதாக நான் இதை போட்டிருந்தேன். அதிலே அதாவது வந்து நான் இதை சரியாகவும் போடவில்லை, அதாவது வந்து நான் அதை ஆம் என்று சம்மதிக்கவும் இல்லை. இன்றைய தினம் வாக்கெடுப்பின் போது எதிராகவும் இருக்கவில்லை, நடுநிலையானதாக இருந்திருந்தேன். அதுக்குரிய காரணம் என்ன என்று சிங்களத்திலே விளக்குகின்றேன். විපක්ෂ එක්කනාව කවුරු පොලිසිය හරි කවුරු හරි අරන් ජම්පරද්දලා ආපහු දානවා මේ හිරේ. ඊට පස්සේ ආපහු ඒගොල්ලෝ ආපහු ඵලයට ආවම ඕගොල්ලෝ කීප දෙනෙකුට ජම්පර් මහනවා. ඒක අනිවාර්යයි. ඒ ජම්පර් මහලා ඔළුවට දානවා. ඒක වෙන්නේ දැන් ඕමගේ දෙපැත්තටම ඕගොල්ලෝ කරන සෙල්ලමෙන් අපේ වගේ අහිංසක පුද්ගලයෝ මේ රටේ ඉන්න ලක්ෂ 225කින් 225ක් අං කරාම ලක්ෂ 225කින් 225ක් අයින් කරාම ඉතුරු මිනිස්සුන්ට අද කණ්ඩ නැහැ බොණ්ඩ නැහැ පාරවල යන්න බෑ. දැන් ඕගොල්ලෝ දොම් පච්ච කාලනේ මේක ආවේ. මේ ආණ්ඩුවේ ආවිලා කිව්වා. அப்போது நான் சொல்லுகிறேன், இன்றைய தினம் இந்த உண்மையாக என்ன நடக்கின்ற என்றால், ஒரு சாரார் ஆட்சிக்கு வந்தவுடன் மற்ற சாராரை வந்து பிடித்து கொண்டே ஜெயிலில் போடுகிறீர்கள். அதை அவர்கள் ஜம்பர் போடுகிறார் என்றால் அங்கே ஜம்பர் போட்டுக்கொண்டு தானே ஜெயிலில் இருக்க வேண்டும். ஆகவே ஜம்பர் எதினுவான்னு சொல்லுவார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு கொண்டு காட்சியில் போட்டு அவர்களை ஜெயிலில் விடுறீர்கள். அதன் பிறகு மறுபடியும் அவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களை பிடித்து சிறையில் அடைப்பார்கள். உங்களை பிடித்து சிறையில் அடைத்து தங்களுக்கு தேவையான அரசியல் பழிவாங்கல்களை செய்து கொள்வார்கள். நீங்கள் மாறி மாறி இப்படி செய்கின்ற இந்த வேலைகளால் பொதுமக்களாகிய எங்களுக்கு உதாரணமாக 2,25,000 மன்னிக்க வேண்டும் 2,25,00,000 இருக்கின்ற இந்த நாட்டிலே 225 பேரை கழித்தால் மிச்சமுள்ள மக்கள் சாதாரணமாக பொதுமக்களுக்கு வந்து இதால் எந்த லாபமும் இல்லை. ஒருவரை பிடிப்பதும் பிடிப்பதும் அதற்காக நாள் கணக்கிலே செலவழித்து பாராளுமன்றத்தை நடத்துவதும் கோடிக்கணக்காக, உதாரணத்துக்கு 100 லட்சம் அல்லது 200 லட்சம் ஒரு நாள் அமர்வுகளுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியவில்லை. அந்தளவுக்கு ஒரு பாராளுமன்றை ஒரு நாள் நடத்துவதற்கு எக்கச்சக்கமான பணம் போகிறது. ஸோ அதால் கஷ்டப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இந்த பிரயோசனமும் இல்லை. இது ஒரு அரசியல் மாறி மாறி ஒரு பழிவாங்கலே தவிர மக்களுக்குரிய எந்த செயலையும் நீங்கள் இதில் செய்யவில்லை என்று நான் சொல்லுகிறேன். அதனால் தான் நான் இந்த வாக்கெடுப்பில் கலந்து அதிலே நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன் என்று சொல்லுகிறேன். ගොණ්ඩාවලි තියෙන සල්ලි ටිකක් ගේනවා කිව්වා. ඒ සල්ලි ඒ සල්ලි ආව නැහැ. අර අනුරාධපුරයේ තියෙන වැවටික මේ වැවටික ඔයගොල්ලෝ කිව්වා මේ කවුද ඩට්ලි මාත්‍යාට නඩුවක් දාන්න කියලා. මම හිතන්නේ කවුරු හරි ඇමති කෙනෙක් කියපු කතාව මම බැලුවා. You have 2 more minutes. ඒක සම්පූර්ණයෙන්ම අයින් කරනවා කිව්වා. ඊට පස්සේ දැන් කිව්වා වැට අයින් කරනවා කියලා. අන්තිමට කිව්වා වැටත් හරියටම ගහලා තියෙන නිසා ඒක අපි තියා ගන්නවා කියලා. ඒ වගේ දොම්පච. அப்போது நான் சொல்லுகிறேன், இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அரசாங்கம் 2025ஆம் ஆண்டு வரும்போது சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் இதுவரை நிறைவேற்றவில்லை. நீங்கள் பயங்கர பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்லுகிறேன். அதில் நல்ல உதாரணம் சொன்னீர்கள். நீங்கள் உகாண்டாவிலே பணம் வந்து கொண்டே பதுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவு பணத்தையும் இலங்கைக்கு கொண்டு வருவோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். சரி, அதை நீங்கள் கொண்டு வரவில்லை. அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் ஏதோ ஒரு சமுத்திரம் என்ற புலனர்வையில் இருக்கின்ற மகாசேன சமுத்திரமோ ஏதோ ஒரு சமுத்திரம் ஒன்றில் வந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தம்பியார் என்று நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியவில்லை, டட்லி என்று சொல்லப்படுகின்ற பிரபல அரிசி வியாபாரி ஒருவருடைய
ஹோட்டல் ஒன்று வந்து அந்த இருக்கிற என்று சொன்னால் குளம் ஒன்றை ஆக்கிரமித்து சமுத்திரம் ஒன்றை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சமுத்திரத்தை ஆக்கிரமித்து வனையிலாக உட்பட்ட அந்த ஹோட்டலை அதாவது சம்பூர்ணம் என்றால் முழுமையாக அகற்றுவோம் என்று தேர்தலுக்கு முன்னர் சொன்னீர்கள். தேர்தலுக்கு அதன் பிறகு நீங்கள் சொன்னீர்கள் அகற்ற முடியாவிடால் ஏனென்றால் அதில் அந்த ஹோட்டலில் பிரச்சனை இல்லை, அதில் இருக்கின்ற வேலிகளில் தான் பிரச்சனை இருக்குது, வேலியை அகற்ற போகிறோம்னு சொன்னீர்கள். அதன் பிறகு சொன்னீர்கள் வேலிகளில் இல்லை பிரச்சனை இல்லை, அது இப்போ ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதை வந்து தேர்தலுக்கு முன்னர் நீங்கள் என்ன பொய் சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு வந்தீர்களோ அதன் பிறகு எல்லாம் தலைகீழாக பச்சை, அதாவது வந்து பயங்கரமான பொய் சொல்கிறீர்கள், மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். මිනිසුට එපා වෙලා තියෙනවා. හැබැයි ඕගොල්ලෝ හිතනවා නම් ඕගොල්ලෝ ආණ්ඩුව වටන්න ඕනේ, මම තව පාරක් ආණ්ඩුවක් හදන්න ඕනේ, මම ජනාධිපති වෙන්න ඕනේ කියලා ඒව කතා කරන්නේ. මම කතා කරන්නේ උතුරේ ඉන්න මිනිසුන්ගේ දකුණේ ඉන්න මිනිසුන්ගේ හිතේ තියෙන දේවල් මම කතා කරන්නේ. එතකොට ඕගොල්ලෝමද කරන්නේ දැන් මේ දේශපාලන නිසා සාමාන්‍යයෙන් හිතලා බලන්න සාමාන්‍යයෙන් ව්‍යවසායී කෙනෙකුට එහෙම නැත්නම් සාමාන්‍යයෙන් මේ ත්‍රිවිල් දුවන්නේ එක්කනට බඩ පිරනවාද කියන්නකෝ. ඒගොල්ලෝ තාම දුප්පත් විදියට ඒ විදියට ඉන්නවා. හැබැයි ඕගොල්ලෝ කිව්වා දැන් අපි කවදාවත් මේ වාහන පාවිච්චි කරන්නේ නැහැ. එක දවසක් මම පාර්ලිමේන්තු වෙනකොට මාව පොලිසිය නැවතුවා. අයි කියලා මම அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லுகின்ற இந்த பொய்யலாலும் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த கூத்துகளாலும் சாதாரண பொதுமக்களுக்கு ஏதாவது லாபம் வந்திருக்கான்னு பாருங்கள். எந்த லாபங்கள் கூட இல்லை. சாதாரணமாக ஒரு விவசாயி ஒருவருக்கு வந்து ஒரு கொவியான்னு சொல்லுவோம், நான் விவசாயின்னு சொல்லி போட்டேன். கொவியா ஒருவருக்கு வந்து அதாவது வந்து விவசாயி ஒருவருக்கு ஏதாவது லாபம் இருக்குதான்னு பாருங்கள். உங்களுடைய இந்த அரசியலாலையும் இந்த அரசாங்கத்தின் கூத்துகளாலையும் எந்த லாபமும் இல்லை. அவர்கள் ஏழைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு த்ரீ வீல் அதாவது ஒரு ஆட்டோ ஒன்று ஓடுகின்ற ஒரு சாதாரண நபருக்கு அவரோட வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் வந்திருக்கிறதா, பொருட்கள் விலை குறைந்திருக்கிறதா, அல்லது வந்து பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறதா, அவருடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருக்கிறதான்னு பாருங்கள். அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மாறி மாறி ஒவ்வொருத்தரை சிறையில் அடைத்து பிடித்து போடுவதும், அதை பெரிய நியூஸ் ஆக்குவதும், அதை பொதுமக்கள் பார்ப்பதும், ஏமாற்றுவதும், அப்படி மாறி மாறி ஏமாற்றி கொண்டே தான் இருக்கிறீர்களே ஒழிய நீங்கள் ஒருபோதுமே இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு ஏழைகளுக்காக எதையும் செய்யவில்லை என்று சொல்லுகிறேன். அதே நேரம் அண்மைய தினங்களில் நான் பாராளுமன்றத்தில் வரும்போது பாராளுமன்ற வாசலில் என்னுடைய வாகனம் நிப்பாட்டப்பட்டது போலீஸாரால். நான் கேட்டேன் ஏன் என்று. இல்லை, பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் வருகிறார், ஆகவே சற்று வாகனத்தை நிப்பாட்டி வைத்திருங்கள் என்று சொன்னார். நீங்கள் தான் சொன்னீர்கள் ஒரு காலத்திலே வந்து நாங்கள் வாகனங்களை பாவிக்க மாட்டோம், நாங்கள் தேவையில்லாத ஆடம்பரம் இல்லாமல் செக்யூரிட்டி இல்லாமல் இந்த பாதைகளிலே திரிய மாட்டோம், நாங்கள் பஸ்களிலே திரிவோம், ட்ரெயின்களிலே திரிந்து அரசாங்கம் செய்வோம், அரசியல் செய்வோம் என்று சொன்ன அதே அரசாங்கம் தான் இப்போது மறுபடியும் ஹெட்லைட்டுகளையும் போலீஸாரையும் வைத்துக்கொண்டு பாதைகளிலே திரிகிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால், அதாவது வந்து இவ்வாறான இந்த மாதிரியான செயற்பாடுகளால் பொதுமக்கள் சாதாரண ஏழைகளுக்கு எந்த லாபமும் இல்லை என்று தெளிவாக சிங்களத்திலே சொல்லுகிறேன். මේ හරණී අමරසූරිය මැඩම් වෙනවා කිව්වා. එතකොට මම නවතිලා ඉන්න ඕනද කියලා ඇහුවා. විනාඩි 5ක් මම පරක්කුයි නේද කියලා. නෑ නෑ මේ ડોක්ටර් චුට්ටක් ඉන්න මැඩම් එනකන් එන්න කියලා මට විනාඩි 10ක් එතන නවතලා තිබ්බා. කලින් හැබැයි ඔයගොල්ලෝ පච්චක මොනවද කිව්වේ? අපි බස් වල යනවා, අපි කෝච්චි වල යනවා. ඒ වගේ ජප්නා වලටත් ආවිල්ලා ඔය සීන් දාලා, වීඩියෝ දාලා, ෆොටෝ දාලා. හැබැයි ඕම කරන්න එපා. කරුණා කරලා ඕ වගේ ඒවා කරන්න එපා. මිනිස්සු hina වෙනවා. මේ මිනිස්සු මුලට ජෙපෝ කියලා බයිනවා. ඒක කරුණා කරලා YouTube එක දැන් ගොඩක් අය බලාගෙන ඉන්න ෆෝන් එකනේ. දැන් අද හිරු එක දානවා. අද දෙරණ එක දානවා. අද දසත් එක දානවා. ඒගොල්ලෝ දානවලා කරුණා කරලා අර මේ කොමෙන්ට් එක කියවන්න. ඔයගොල්ලෝ කිව්වා පඩි ඕනේ නැහැ කියලා. දැන් අන්තිමට කිව්වා කවුරු කලින් හිටපු ජනාධිපතිතුමාලාගේ මේ ටික ඔක්කොම අයින් කරලා ඕනනම් මේ මොකරේ අස්වැසුමට ඇප්ලයි කරන්න කියලා මේ മന്ത്രി කෙනෙක් කිව්වා. ඉතලා බලන්න දැන් அப்போது நான் சொல்லுகிறேன் என்னென்றால், நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எங்களுக்கு வந்து சம்பளம் தேவையில்லை என்று சொன்னீர்கள். ஆனால் இப்போது அனைவரும் சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது சொன்னீர்கள் நாங்கள் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது ஜனாதிபதிமார்களுடைய அவர்களுடைய ஓய்வூதியங்கள் எல்லாவற்றையுமே நிப்பாட்டுகிறோம் என்று சொன்னீர்கள். நல்ல விடயம். ஆனால் என்றாவது ஒரு நாள் மறுபடியும் இந்த எலெக்ஷன் போய் மறுபடியும் அடுத்த எலெக்ஷன்லேயே உங்கள் 3 பேர் மிஞ்ச போகிறார்களா?
இப்போது இருக்கின்ற நிலைமையில் உங்கள ஒரு 3 பேர் 4 பேர் மிஞ்ச போகிறார்களான்னு கேட்டால் கேள்விக்குறி. அப்படியான நேரத்தில் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எங்கேயாவது போய் வேலை செய்து கொள்வேன். ஆனால் உங்களை மாதிரியானவர்களுக்கு மறுபடியும் போய் டீச்சராகவும் அதாமிதாகவும் வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், உங்களுக்கு வந்து திருப்பவும் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அஸ்வெசுமாவுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ண வேண்டி இருக்கும் என்று சொல்லுகிறேன். ගියාම ඔයගොල්ලන්ට මේ දැන් ලබන අවුරුදු ඔයගොල්ලෝ 3 දෙනා හරි 4 දෙනා තමයි ඉතර වෙන්නේ. එතකොට 154ට දැන් අපි අස්වැමුම දෙන්න වෙනවා මේ ආණ්ඩු පක්ෂේ ඉන්න මිනිසුන්ට. ඒ නිසා කරුණා කරලා ඒ ගරුත්වය, ඒ කියන්නේ පාර්ලිමේන්තු MP ගැන කියන ගරුත්වය තියාගන්න. ජනාධිපති කියන්නේ ගරුත්වය තියාගන්න try කරන්න. මේ அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பாராளுமன்றம் என்பது ஒரு நாட்டினுடைய சட்டங்களை இயற்றுகின்ற சட்டசபை. ஸோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற மரியாதையை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நீங்கள் பாதைகளிலே திரிவதும் குளங்களிலே புல்லுகளை பிடுங்குவதும் அப்படியான வேலைகளை செய்யாமல், பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் சற்று கல்வி கற்ற நாட்டிற்கு நன்மையை சிந்திக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் மாற வேண்டும். இவ்வாறான அரசியல் பழிவாங்க மட்டும் செய்து கொண்டு இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது என்று சொல்லுகிறேன். අපිට මැරච්ච මිනිස්සු ප්‍රභාකරන්ට අදවත් අවිල්ල මේ පාර්ලිමේන්තුව මං කියනවා අපේ දෙයියෝ කියලා. හේතුව මේකම හේතුවයි එයා අපි වෙනුව මැරුවා. දැන් මම කියන ඕගොල්ලෝ රෝගන විරජී විජේවීර දෙයියෝ කියලා. හේතුව ඒගොල්ලෝ ඕගොල්ලෝගේ වෙනුවට මැරුණා. හැබැයි ඕගොල්ලෝම රාමනාථ අලුත්චනන් your time is up. තප්පර 26 මේක ඉවර කරන්න. එතකොට ඕගොල්ලෝගේ වෙනුවට මැරිච්ච රණවිරුවට ඕගොල්ලෝ කොන්ද පණ එකක් නැත්තම් 159ක් දීලා පාර්ලිමේන්තුව ඇතුළ ගියාම මේ රණවිරුවෝ කියලා. එහෙනම් කවුරුත් නඩ දාන්න බෑනේ. පුළුවන් නම් එක්කෙනෙක්වත් නගිටලා කියන්නකෝ ඒගොල්ලෝ රණවිරුවා කියලා. අනේ මේ වගේ තොම්බච්චයක් අහන්න එපා. මිනිස්සු ඕගොල්ලෝ කෙල ගන්නවා. මිනිස්සු දවපට යනකොට ගල් ගන්නවා. ඕගොල්ලෝ ගෙදර ගෙවල් වල ගිනි කියනවා. හැබැයි ඒක මට කැමති නෑ. හේතුව දැන් ඕගොල්ලෝ ලබන හැරේ පාර්ලිමේන්තු ඡන්දෙ ඉල්ලලා බෙඩේ අවුල් වුණ තාපෝ ටීචර් විදියට ආපෝ මේ ප්‍රින්සිපල් විදියට එමෙ යන්න බෑ. එතකොට මිනිස්සු ඕගොල්ලෝ අනිවාර්යෙන් දඩුවම් දෙනවා. හැබැයි පොඩ්ඩක් හිතලා බලන්න. මම හිතන්නේ එකක් ඕගොල්ලෝ හොඳ දෙයක් කියන්න. ඒක හිතලා බලන්න. ඕගොල්ලෝ වෙරෙත්ත වෙච්ච පොරොන්දු ඔක්කොම ටික පුළුවන් නම් ඉවර කරන්න. ජස්නාවල හොරෙක් අල්ලගෙන ඇවිල්ලා මේ ඕගොල්ලෝ පත් කරලා තියෙනවා. මම ඒක කතා කරන්න ඩොකියුමන්ට් ටික ගෙනාවේ. හැබැයි මට chance එකක් දෙන්න කියලා ඉල්ලපු නිසා මම මේක නවත්තනවා. thank you so much sir. Honorable Sunil Han. அப்போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு இதை சொல்லி வந்தீர்கள். அதாவது என்னவென்றால், ஒரு பெரிய ஒரு பொய்யை சொல்லி தான் பாராளுமன்றத்துக்கு வந்தீர்கள். இப்போ நீங்கள் சொன்னீர்கள் எவ்வளவோ விடயங்களை நாங்கள் செய்ய போகிறோம், முக்கியமாக இந்த நாட்டிலே பொதுமக்கள் ஏழைகளுக்கெல்லாம் ஏதாவது செய்ய போகிறோம்னு சொன்னீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கின்ற வேலைகளால் சனம் வந்து உங்களுக்கு பேசுகிறது. சாதாரணமாக என்னுடைய பேச்சு இந்த தடவை ஒரு சிங்கள ஊடகத்திலே பதியப்பட்ட பிறகு அதற்கு கீழே உள்ள கொமெண்ட்களை எடுத்து வாசித்து பாருங்கள் என்று சிங்களத்தில் சொல்லுகிறேன். நான் கொமெண்ட்களை எடுத்து வாசித்து பாருங்கள். சனம் உங்களுக்கு பேசுகிறது. நீங்கள் பொய் சொன்னீர்கள், நீங்கள் நாட்டை கட்டியெழுப்பீர்கள், அப்படி இப்படி என்றெல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து உங்களுக்கு வாக்களிக்கின்ற போது என்ன நடந்தது? மறுபடியும் நாங்கள் பாதைகளிலே சாப்பாட்டுக்கு அலைய வேண்டிய நிலைமை ஒன்றை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் ஊழல்வாதிகளையும் கள்ளர்களையும் பிடிப்போம் என்று சொல்லி அரசாங்கம். ஆனால் யாழ்ப்பாணத்திலே வந்து இன்றைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய கள்ளன் ஒருவரை வந்து நீங்கள் அதாவது ஏற்கனவே களவெடுத்து பிடிபட்டு இன்கொயரி நடந்த ஒருவரை ஒரு பெரிய பதவி ஒன்றிற்கு, நான் யார் என்று எதுவுமே சொல்லவில்லை, சம்பந்தப்பட்ட இது இப்படியே சொல்லியிருக்கிறேன் சிங்களத்திலே, சம்பந்தப்பட்ட நபர் தனக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று தரும்படி கேட்டிருந்தால் தான் இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் வைத்தியர் டாக்டர், எனக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று தாங்கோ, என்னுடைய பக்கம் நடந்தவற்றையும் கதையுங்கள் என்ற போது எனக்கு மனச்சாட்சி உறுத்தியது. இருபக்கமும் கேட்டுவிட்டு கதைக்கணும். ஆனால் என்னுடைய கைகளிலே பெரிய பெரிய விடயங்கள் கடிதங்களாக என்னிடம் இருக்கிறது. ஸோ நான் அவற்றை கதைக்காமல் இந்த கதையை இவ்வாறு முடித்துக் கொள்கிறேன். இப்படி தான் சிங்களத்தில் சொல்கிறேன். அவற்றை நான் கதைக்காமல் இவ்வாறு முடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மனச்சாட்சியின்படி இருபக்கமும் கேட்டுவிட்டு கதைக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே நான் இந்த கதையை நிப்பாட்டிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் என்று சொல்லி நான் இந்த கதையை முடித்து கொண்டேன். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த அரசாங்கம் இதே நிலைமையிலே போகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நாடு திரும்ப மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், ஏழைகள் ஏமாற்றப்படுகிறார்கள். இதுவரைக்கும் ஏழைகளுக்கு ஒரு நல்ல வேலை ஒன்றையோ இல்லாட்டி ஒரு விடயங்களை செய்வதற்கு எந்த விடயமும் இதுவரைக்கும் சரியாக செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக சிங்களத்திலே சொல்லியிருக்கிறேன். இதுக்குரிய கொமெண்ட்ஸுகளையும் நான் அடுத்த வீடியோ ஒன்றிலே அடித்து போடுகின்றேன். நன்றி வணக்கம். டாக்டர் ராமநாத் அர்ச்சுனா.
opportunity you have.